கொடுமை. நமக்கு இருக்கிற சிக்கல் ஐயா சொன்னதை நம்ம ஒத்துக்கணும். அதாவது இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்று எல்லாம் பேசுகிற காங்கிரஸோ இல்லை பாரதிய ஜனதாவோ கர்நாடகா என்று வருகிற போது அந்த மாநில கட்சியாக மாறிவிடும். இது காங்கிரஸோ அல்லது கம்யூனிஸ்டோ கேரளா என்று வரும்போது அந்த மாநில கட்சியாக மாறிவிடும். இது நீண்ட காலமாக இருக்கிறது. அதுதான் அவங்க சொல்றாங்க, இந்தியா என்று ஒரு கொள்கை முடிவு, மாநிலம் என்ற போது அதுக்கு ஒரு கொள்கை முடிவை எடுத்துக்கொள்வது. இப்போ பாரதிய ஜனதா எதிர்கட்சி என்றால் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதோ அதே முடிவோட தான் ஒத்துப்போகும். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது தமிழ்நாட்டுக்கு என்றால் அதே அவர்கள் ஆளும்போது அதான் நிலைமை. இப்ப நமக்கு என்ன பேரவலம் எதனால நிகழுது அப்படின்னா, ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது அப்படின்னா உன்னோட கூட்டும் இல்லை, உனக்கு சீட்டும் இல்லைன்னு சொல்ல இங்க ஒரு கட்சி இல்லை. பிரச்சனை அதுதான். அப்ப அவரோட கூட்டி அவன் தண்ணி தரலையோ, உரிமையை மறுக்கிறானோ, உரிமையை பறிக்கிறானோ, அவனோட கூட்டு வச்சு அவனுக்கு ஓட்ட போட்டு அவனுக்கு பதவியை கொடுத்தா அப்ப எப்படி இந்த மண்ணின் மக்களின் உரிமை பாதுகாக்கப்படுங்கிற கேள்வி நமக்கு எழணும். இது நீண்ட காலமா நடக்குது, இன்னைக்கு நேரத்தில் இல்லை. உங்களுக்கு தெரியும், மேயர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஜெகதீஷ் சட்டர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாநில முதலமைச்சரே நாட்டின் பிரதம அமைச்சரை அவமதிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டாப்ல ஜெகதீஷ் சட்டர். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. அப்ப என்ன பேச்சுவார்த்தை மூலம் என்ன தீர்வு காண்றதுக்கு இருக்குது? அவர்கள் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, அணுக்கழிவை கோலார் தங்கவயல்ல தோண்டி எடுக்கப்பட்ட அந்த குழியில புதைக்கலாம், உள்ள வச்சு மூடலாம். ஒரு கருத்து, மூடலாம்னு முடிவு எடுக்கல, ஒரு கருத்தை முன்வைக்குது. அந்த கருத்துக்கு பாரதிய ஜனதா, காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதா தளம் இருக்கிற கட்சியெல்லாம் அவர்கள் கட்சி கொடியை கீழே வச்சுட்டாங்க. கர்நாடக மாநிலத்துக்கு ஒரு கொடி இருக்கு, அந்த கொடியை எடுத்துக்கிட்டு மொத்த பேரும் தெருவில் இறங்கி நிக்கிறான். அதோட அந்த கருத்தே செத்து போயிடுச்சு. தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது, மேகத்தாட்டில் அணை கட்டியே தீரணுங்கிற நிலைப்பாட்டில் காங்கிரசும் ஒண்ணுதான், பாரதிய ஜனதாவும் ஒண்ணுதான், மதச்சார்பற்ற ஜனதா தளமும் ஒண்ணுதான். எல்லாம் ஒரே நிலைப்பாட்டில் நிற்பார். இப்போதுதான் இந்த ஒரு நம்பிக்கை வருது. கூட்டியவர் யார் என்பது பிரச்சனை இல்லை, கூட்டுவதற்கான நோக்கம் என்ன என்பதுதான் முக்கியம். யாரு கிருஷ்ணசாமி, யாரு கூட்டுறதுக்கு? கிருஷ்ணசாமி அது இல்ல, மண்ணின் மக்களின் உரிமைக்கு எவன் நிக்கிறானோ, உணர்வோடு நிக்கிறவன்லாம் ஒன்னா நிக்கணும். நிப்பான் தமிழன் வந்தாதான் பயப்படுவான். அவன் நமக்கு கொடுக்க கூடாது நிக்கும் போது நீ கொடுத்தே திரும்ப, நீ கட்டவே கூடாதுன்னு நம்ம நிக்க முடியாது. உரைய வைக்கலன்னா அது கஷ்டம். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அக்கறை இருக்கு இல்ல, அது இல்ல, நமக்கு இருக்கு. இப்ப ஐயா சொல்ற மாதிரி வேளாண்மைக்கு மட்டும் இல்ல, குடிக்க தண்ணி இருக்காது. பருவநிலை ஆய்வாளர்கள் சொல்றதை பார்த்தா இவ்வாண்டு பருவமழை பொய்க்கும், குறையும்ங்கிறாங்க. இப்ப வறட்சியை, பெரும் வெள்ளத்தை தாங்கிடலாம், வறட்சி எப்படி தாங்கி போறது? குடிக்க தண்ணி இல்லாம எப்படி போறது? இப்ப குறுவை சாகுபடி முடிஞ்சிருச்சு, இன்னி தண்ணி இல்ல, அதை மறந்துட வேண்டியதுதான். எல்லாத்தையும் ஆய்வு செய்யறவர் அதை போய் ஆய்வு செய்யல. இப்ப பிரச்சனை இங்கே. அப்ப நம்ம ஒன்றிணைந்த வலிமையான போராட்டங்களின் வாயிலாக தான் நமது உரிமையை நம்ம பாதுகாக்க முடியும். நமக்கு இருக்கிற சிக்கல் ஒரே ரேஷன் கார்டு, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே தேர்தல் வருது, ஒரே வரி எல்லாம் இருக்கு. ஆனா தண்ணி மட்டும் அந்தந்த மாநிலத்துக்கு. நம்முடைய வளங்களை எடுத்துக்கங்க, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாருக்கும், நரிமணம் பெட்ரோல் எல்லாருக்கும், மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும், அணு உலை மின்சாரம் எல்லாருக்கும், அடல் புனல் மின்சாரம் எல்லாருக்கும். ஆனால் அவர்களுடைய நீர்வளம் அவர்களுக்கு. இது எத்தனை காலத்துக்கு சகிக்கிறதுன்னு பாருங்க. இப்ப அதுல இப்ப எங்க அண்ணன், நம்ம கூட மதிப்பிற்குரிய நம்முடைய அண்ணன் ராதாகிருஷ்ணன் நம்மோட இருக்காங்க பாரதிய ஜனதால. இப்ப இந்த தமிழர்களுக்கான உரிய நீர் உரிமை பாதுகாக்கப்படணும்னு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற பாரதிய ஜனதா என்ன முடிவெடுக்கும்? கர்நாடக மக்களின் நலனை தான் பேசும். அந்த மாநிலம் என்று வருகிற போது இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுகிற நாட்டு கட்சிகள் கர்நாடக மக்களின் நலனையே பேசும். அப்போ அருகில் இருக்கிற ஒரு தேசிய மக்களின் உரிமையை அற்ப தேர்தல் வெற்றிக்காக, லாபத்திற்காக பறிகொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்ப காங்கிரஸ் தண்ணி கொடுக்கணும்னா அடுத்த தேர்தலில் தோக்கும், பாரதிய ஜனதா கொடுக்கணும்னு பேசினா தோக்கும். அதனால அவன் அந்த தேர்தல் தோல்விக்காக பயந்துகிட்டு அந்த மண்ணின் மக்களின் உரிமைக்கு தான் நிற்பான். மற்றவர்களை பற்றி நம்ம கவலைப்படாது.
நமக்கு இந்த மண்ணும் மக்களும் மக்களின் நலனும் உரிமையும் தான் முக்கியங்கிற போது நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒற்றை குரலாக எமது உரிமை அதுதான். இப்ப நீங்க உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமான. உயிரை இழக்கிறது சீமான் இழக்கிறது, அது தனிப்பட்ட இழப்பு. உரிமை இழப்பது ஒட்டுமொத்த தேசிய இனத்தின் உரிமைக்கான இழப்பா ஆயிருது. அதனாலதான் உயிரினும் மேலானது எமது உரிமைங்கிற முழக்கத்தை நம்முடைய தலைவர் முன் வச்சாங்க. அப்ப அந்த நோக்கத்துல நம்ம இந்த ஒருங்கிணைப்பை பாராட்டணும். இதை நம்ம மென்மேலும் கொண்டு போகணும். இப்ப அடுத்து எடுக்கிற போராட்டத்தை கூட அதுல குறிப்பிட்டிருக்காங்க. உண்ணாவிரதம், அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எல்லாருமே உண்ணாம தான் இருக்க போறோம். இன்னும் தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கு அது விரதம்னு இருக்க வேண்டியதில்லை. அது பேரெழுச்சியான ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டமாக வைத்தால்தான் அது கவனம் பெறும். உண்ணாவிரதமா இருந்தா நம்ம உயிரை கொடுத்து போராடியே மதிப்பு ஒரு கவனம் இல்லை. செத்தே போனான் பல பேர், அதே திரும்பி பார்க்கல. பட்னி இருந்தா ஏன் பார்க்க போறேன், இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்ட்டு போவான். அதனால ஒரு பேரெழுச்சியான ஆர்ப்பாட்டத்தை செய்யணும். அது அப்ப நம்ம தொடர் பேரெழுச்சியான போராட்டங்களின் மூலம்தான் இதை நம்ம சட்ட போராட்டம் தனி, ஆனால் அரசியல் போராட்டத்தின் மூலமா நம்ம வெல்லணும். அவன் எவ்வளவு உறுதியா நிக்கிறானோ அதே மாதிரி நாம நிக்கணும். அதான் முக்கியம். நம்மளோடு காங்கிரஸ் நிக்குதோ, அதிகாரத்தில் நிக்கிற கட்சிகள் நிக்குதோ இல்லையோ, ஆனால் நம்ம எல்லாம் கட்சி வச்சிருக்கிறது நாட்டு மக்களுக்கு தான். அப்ப நாட்டுக்கு மக்களுக்கு இருக்கிற உயிர் உரிமையாக இருக்கிறது நீர் உரிமை. அந்த உரிமைக்கு நம்ம எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒன்னா நிக்க வேண்டியதுதான். அது ஒன்றும் கிடையாது இங்க. அது அப்புறம் நமக்கு அது இல்லாம வேற என்ன பண்ண முடியும்? உரிமையை பறி கொடுத்துட்டு என்ன இருக்குது? இது காவிரிங்கிறது வெறும் எல்லாரும் சொல்றாங்க தஞ்சாவூருக்கு, எங்க ஊர் ராமநாதபுரம் குடிக்க தண்ணி இருக்காது. அப்ப காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் பல மாவட்டங்கள் இன்னைக்கு தண்ணி பெற்று குடிநீர் தேவையை நிறைவேற்றி வருது. இப்ப அந்த நிலையில நம்ம பெரும்பாலான மக்களுக்கு காவிரி தஞ்சாவூர் பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை. காவிரி முதல்ல நம்ம பாட்டன் கல்லணை கட்டும்போது, கரிகாலன் கட்டும்போது அன்னைக்கு கன்னடம்ங்கிற மொழியே கிடையாது. கொடுமை. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரின்னு நம்முடைய மூதாதை இளங்கோவடிகள் பாக்கல்ல பாடி வச்சிருக்காப்ல. அன்னைக்கு வரவேற்றான். அணையே கட்டக்கூடாது, அதுதான் நம்மளுடைய மரபு. நம்முடைய பாட்டன் கட்டியது கல்லணை அணை கிடையாது, தடுப்பணை தான். அது தடுத்து தேங்கி ஓவர்ஃப்ளோ அப்படி மேலே ஏறி போயிடும். தடுப்பணை தான் கட்டணும். அவன் கட்டி வச்சுக்கிட்டு தண்ணி தரம் பத்தாக்குறைக்கு மேகதாட்டில் அணையை கட்டுவேங்கிறான். அது இந்த விவாதமே வந்திருக்க கூடாது. இந்தியாவை யார் ஆண்டாலும் காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ தேசிய இனங்களுக்கு இடையிலே ஒருமையை இல்லாமல் எப்படி தேச ஒற்றுமையை நீ உருவாக்குவ? இரண்டு இனங்களை பகை இனங்களா மாத்தி, முல்லை பேரியார்னா அவனை அடிக்கிறான், காவிரினா இவன் அடிக்கிறான். அப்ப எப்படி தேசிய இனங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத எப்படி தேச ஒற்றுமை நீ நிலையேற்றுவ? எப்படி உருவாக்குவ? நீ எப்படி உருவாக்குவ? உன் வளம் உன் நீர்வளம் உனக்குன்னு, அப்ப என் நிலவளம் எனக்குன்னு என்னன்னா நாடு எங்க ஒற்றுமையா இருக்கும்? என்னுடைய நிலக்கரியில வளம் எனக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. நிலக்கரியில 66 ஏக்கர் எடுத்திருக்கான். நான் நிலத்தை கொடுத்திருக்கேன், நான் வாழ்விடத்தை இழந்திருக்கேன், வெளியே போயிருக்கேன். நிலம் என்னது, வளம் என்னது? 300 பேர் 299 பேர் வேலைக்கு எடுத்ததுல ஒருத்தனுக்கு கூட தமிழனுக்கு வேலை கொடுக்கலைன்னா இப்படி நிலம் என்னது, வளம் என்னது, வேலை அவனுக்கு. அப்போ எல்லாத்தையும் இழந்து நிற்கிற ஒரு கூட்டமா இந்த மண்ணு மக்களும் நான் நின்றுகிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல நம்ம விழித்து கொள்ளணும். எல்லாத்தையும் தூக்கி தூர கட்சி, கோட்பாடு, கொள்கை, முன்னாடி நிக்கிறவன் பின்னாடி நிக்கிறவன் அதெல்லாம் பேச்சு கிடையாது. நமக்கு வேண்டியது மேகதாட்டுல அணை கட்டணுங்கிற எண்ணமே அவனுக்கு வரக்கூடாது. காவிரியில உரிய நீரை பங்கிட்டு நமக்கு தர வைக்கணும். அதுக்கு ஒன்றிணைந்து போராடணும். வர்ற கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் சேர்த்துக்கிடுவோம். கர்நாடகால இருந்து ஒரு கட்சி வந்தா கூட சேர்த்துக்கிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார வேணாலும் நம்ம கூப்பிடுவோம். அதனால இந்த பிரச்சனையை ஐயாலாம் பாருங்க தெளிவா சொல்றாங்க. அந்த காலத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சிக்கல்களை. அண்ணா ராதாகிருஷ்ணன் எல்லாம் அந்த மேகதாட்டு அணையை பற்றி முழுக்க ஆய்வு செய்து வச்சிருக்கிறாருன்றாங்க. ஆனால் அண்ணன் எங்ககிட்ட சொல்ற மாதிரி அவங்க கட்சி தலைமையிட்டையும் கொஞ்சம் சொல்லி, ஏப்பாயே எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுக்க சொல்லி விடுங்கப்பா, அணையை கட்டுறதுக்கு அவனுக்கு அனுமதியை கொடுக்காதப்பான்னு சொல்லிட்டா, அது மாதிரி நம்ம எல்லாம் போராடி பெரிய பெரிய தலைவர்கள் ஆளுமைகள்கிட்ட கொடுத்து இந்த மேகதாட்டு அணையை கட்ட விடாம தடுக்கிறது முதன்மையானது. உரிய நீரை. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, நீங்க உங்களுக்கு பல தடவை பேசியிருக்கேன், நீங்கள் காணொலியிலையும் பார்த்திருப்பீங்க. அவங்க தண்ணீரை திறக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருக்கிற அந்த ஆலைகள் எல்லாமே சாயக்கழிவோ அல்லது நச்ச ஆலைகள், அந்த கழிவுகளை அப்படியே தேக்கி வச்சுக்கிறாங்க. அவன் தண்ணியை நமக்கு திறக்கும் போது அந்த கழிவையும் திறந்து விட்டுறான்.
அது நீர் ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்திற்கு வெறும் நுரையாவே வருது, வெறும் நுரையா வருது. அது நச்சு, அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா அது தண்ணி இல்லை. அது நிலத்துக்குள்ள போகும்போது நிலத்தடி நீர் என்னவாகும், விளையிற பொருள் என்னவா விளையும், அதை வனவிலங்குகள் மற்ற பறவை மான் காட்டு எருமைகள் ஆடுகள் சாப்பிடும்போது என்னவா சாப்பிடும், அந்த நீரை தான் எடுத்து நாம குடிக்க வேண்டியது இருக்கு. அதைத்தான் வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு. அது நஞ்சு. அதை நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா தெரியும். தொடர்ந்து இந்த வேலையை கர்நாடகா செய்யுது. அது அரசுக்கு தெரிஞ்சு செய்தா, அது தெரியாம செய்யறான்னு சொல்ல முடியாது, அவனும் பாப்பான்ல. அப்ப அது குறித்தும் நம்ம ஒரு கவனத்தை கொண்டு போகணும். அவன் தண்ணி திறந்து விடுறதை விட நமக்கு விஷத்தை திறந்து விடுறாங்கிறது தான் இன்னும் பெரிய வேதனையான ஒன்று. அதை நம்ம எல்லாம் கவனத்தில் எடுக்கணும். அடுத்தடுத்து நம்ம போராட்டங்களை, அது 7ஆம் தேதியோ எந்த தேதியோ, அது உண்ணாவிரதம்ங்கிறத யாரும் உடன்பாடு இல்லை. நம்ம பெரிய ஆர்ப்பாட்டம் மாதிரி இதே மாதிரி தொடங்கி கூட 2 மணி வரைக்கும் பண்ணா கூட அந்த பகல் முழுக்க நம்முடைய உணர்வை நம்மளால எடுத்து கொண்டு போக முடியும். மற்றபடி நிறைய பேர் இந்த உணர்வோடு நீங்க இந்த இடத்துல ஒரு குறுகிய, எனக்கு காலையில கூப்பிடுறாங்க, அப்புறம் என் ரத்தம் இரவு அழைச்சாங்க. சரி, வெவ்வேறு சந்திப்புகள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட முதன்மையானது இந்த பிரச்சனைங்கிறதுனால நான் தான் வரேன்னு நினைச்சேன். ஆனா என்னை விட பெரும் ஆளுகள்லாம் இப்ப எங்க ஐயா ரவி பச்சமுத்து, தம்பி தனியரசு, பாட்டாளி மக்கள் கட்சி, எங்க ஜெயராமன், இந்த அம்மா முன்னேற்ற கழகம், எல்லா பெரிய எல்லாரும் கூடி இருக்கிறீங்க இந்த குறுகிய காலத்துக்குள்ள. இது இருந்தாலே இந்த ஒன்று கூடல்ல தான் பயப்படுவான். மத்திய ஆண்டு கொண்டு இருக்கிற, இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சிகளும் இந்த சிக்கலை தலையிட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும். ஏன்னா சட்ட போராட்டம் நமக்கு பயன் தரல. உச்ச நீதிமன்றம் சொல்றத கர்நாடக அரசு ஏற்கல. அதை நீங்க பல தடவை பார்த்திருப்பீங்க. அவன் அந்த நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கல, பல தடவை நடந்திருக்கு. அவன் மதிக்க மாட்டான். அதனால வலுவான அரசியல், மக்கள் எழுச்சி, அரசியல் போராட்டங்களின் மூலமாக தான் இதை தகர்க்க முடியும், தடுக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருப்பது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தருகிறது. தொடர்ந்து நமது மண்ணின் மக்களின் உரிமைக்காக நாம் போராடி வெல்லுவோம். பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பும் நன்றியும். வணக்கம்.